இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய லோடு பேலன்சர்னா என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரெயினர் ரஷ்யா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட் ஸ்டார்ட். டுடே செஷனில் லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கான்செப்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லோட் பேலன்சர் அப்படின்னா என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன? ஸோ லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து என்ன சர்வீஸ்? லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து என்ன சர்வீஸ் அப்படின்னா நெட்வொர்க் ரிலேட்டடான சர்வீஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சர்வீஸ் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு ஒன் லைனில் வந்து லோட் பேலன்சர்னா என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்னன்னு பார்க்கலாம். லோட் பேலன்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிக் அப்படின்னு வந்தாலும் இது நம்ம என்ன பண்ணுவோம், EC2 கூட லைக் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோட் பேலன்சரும் நம்ம வந்து சர்வரில் நமக்கு ஒரு ஒர்க் பண்ணுறது தான் லோட் பேலன்சரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரோலே வந்து ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ண போகுது, அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து கலெக்ட் பண்ண போகுது. ஸோ கலெக்ட்ஸ் த நெட்வொர்க் டிராஃபிக். இந்த கலெக்ட் பண்ண டிராஃபிக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் த டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னா சர்வர்ஸ்க்கு தான் வந்து பேக்கப் சர்வர். லைக் ஒரு ப்ரைமரி சர்வர்லேருந்து அதுக்குன்னு ஒரு பேக்கப் சர்வர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி சர்வர்ஸ்க்கு என்ன பண்ண போகுதுன்னா பார்ஷியலி வந்து டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னா என்ன? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த சர்வரை எப்போல்லாம் ரெக்வஸ்ட் அதிகமாக வருதோ அப்போல்லாம் வந்து சர்வரை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறதும், எப்போல்லாம் ரெக்வஸ்ட் கம்மியாக வருதோ அந்த மாதிரி டைமில் சர்வருக்கு வந்து ஸ்கேல் டவுன் பண்ணுறதும் தான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஒர்க். ஓகேவா? ஸோ ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் சர்வர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா EC2வில் இன்ஸ்டாகிராமோட அப்ளிகேஷனை டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக EC2 வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது EC2 க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வர் வந்து 5000 ரெக்வஸ்ட்டை தான் வந்து ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்வரில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமோட டெப்ளாய்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து சிங்கிள் சர்வரில் தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து ப்ரைமரி சர்வராக இருக்க போது. இதுக்குன்னு வந்து பேக்கப் சர்வர்லாம் எதுவுமே வச்சில்ல. சிங்கிள் சர்வரில் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஃபிகரேஷனில் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போது சிங்கிள் சர்வரில் டெப்ளாய்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மோனோலித்திக்கில் வரும். கரெக்டாக? ஸோ மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னால் என்ன நம்ம எஸ்டர்டே செஷனில் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள், அதை போய் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க. யூஸர் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு யூஸர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூஸர் வந்து சர்ச் பண்ணுறாங்க instagram.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ண உடனே அந்த லைக் அது வந்து டைரெக்டாக எதை போய் ஹிட் பண்ண போகுது, இந்த EC2 சர்வரை போய் ஹிட் பண்ண போகுது. ஹிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான அவுட்புட் வந்து எங்கே வரப்போகுது, அவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த அவுட்புட் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. யூஸர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் யூஸர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த 5000 யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, இந்த சர்வர் வந்து தாங்கிடும். இதே அட் அ டைமில் ஒரு 10,000 யூசர்ஸ் வராங்க. எப்போ வருவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பரவுதுப்பா, ரொம்ப லைக் இதுவாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு 10,000 யூசர்ஸ் வந்து வராங்க. அப்போ அந்த 10,000 யூசர்ஸை இந்த ஒரு சர்வரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா அது என்னென்ன ப்ராப்ளம்லாம் லைக் ஃபேஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷன் கிராஷ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா லைக் எப்பயுமே வந்து எவ்வளோ வரணும், 5000 கிட்ட தான் வரணும். அட் அ டைமில் 10,000 வரும்போது அந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. CPU யூட்டிலைசேஷன் ஹையர் ஆகி அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோவாகி என்ன ஆகும், கிராஷ் ஆகிடும். ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் லேக் அடிக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணவங்க எல்லாருக்குமே
10,000க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூசர்லேருந்து என்ன ஆகும், லேக் அடிக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வந்து அந்த ப்ரௌசிங் ஸ்டேஜில் வந்து போயிடும். ஸோ அப்படி அப்ளிகேஷன் லேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் என்ன பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்பை போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அப்போது இன்ஸ்டாகிராமுக்கு பதிலாக தான் நமக்கு நிறைய இருக்கே, அப்புறம் நம்ம ஏன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும், எஃபி யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பால் தான் என்ன நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு ரெவன்யூவே வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும். அப்போது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை சிங்கிள் சர்வரில் வந்து நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணிங்கன்னா அதால் அந்த டிராஃபிக் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஓன் பண்ணியிருக்கவங்களுக்கு நிறைய லாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாஸை வந்து இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜை வந்து அட்வான்டேஜாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ லோட் பேலன்சர் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த இடத்துல லோட் பேலன்சர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோட் பேலன்சர் இருக்கு. ஓகே, லோட் பேலன்சர், அந்த லோட் பேலன்சருக்குள்ளே தான் நமக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், லோட் பேலன்சர்னு வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு லோட் பேலன்சர். அண்ட் லோட் பேலன்சருக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகேயா? கிளியர்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோட் பேலன்சரோட ஒர்க் என்னென்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து லோட் பேலன்சரோட ஒர்க் வந்து என்னது, ஃபஸ்ட்டு டிராஃபிக்கை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், டிராஃபிக்கை வந்து கலெக்ட் பண்ண போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்போ அந்த டிராஃபிக்கை கலெக்ட் பண்ணும், இப்போ யாராவது ஒரு எண்ட் யூசர் வந்து ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் தான் அது என்ன பண்ண போகுது, டிராஃபிக்கை கலெக்டே வந்து பண்ண போகுது. ஓகேவா? இப்போ ஒரு யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை வந்து ஹிட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராமை ஹிட் பண்ணுற யூசரை அந்த டிராஃபிக்கை வந்து லோட் பேலன்சர் என்ன பண்ண போகுது, கலெக்ட் பண்ண போகுது. ஒன்ஸ் அந்த லோட் பேலன்சர் கலெக்ட் பண்ண டிராஃபிக்கை அது என்ன பண்ணும், ஸோ அந்த சர்வருக்கு கனெக்ஷன் கொடுத்து ஹிட் பண்ணுமா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சர்வரை க்ரியேட் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, பேக்கப் சர்வர்ஸும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமுக்கான சர்வீஸ். இந்த இன்ஸ்டாகிராமுக்கான சர்வீஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஈச் சர்வீஸ் வந்து 2500 ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ 2500 மேலே போச்சு அப்படின்னா அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் அது என்ன பண்ண போகுது அப்படின்னா டிராஃபிக்கை கலெக்ட் பண்ணி அந்த டிராஃபிக்கை வந்து என்ன பண்ண போகுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஓகே, டிராஃபிக்கை கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணாது, அந்த கனெக்ஷனை எனேபிள் பண்ணிக்கும். லைக் லோட் பேலன்ஸருக்கும் சர்வருக்கும் உள்ள கனெக்ஷனை எனேபிள் பண்ணிக்கும். ஸோ எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அது எப்படி அந்த டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா ஹெல்த் செக் பண்ணி தான் வந்து டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? ஹெல்த் செக் அப்படின்னா என்னென்னா லோட் பேலன்சர் கொடுக்குற டிராஃபிக்கை 5 செகண்ட்ஸ் நம்ம ஒரு டைம் செட் பண்ணுவோம். அந்த டைம்குள்ளே நமக்கு அதுக்கான அவுட்புட்டை வந்து அது கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியான சர்வர். அப்படி அதை ரெக்வஸ்ட் வந்து அந்த டைம்குள்ளே அது சொல்லியிருக்க டைம்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அது அன்ஹெல்த்தி சர்வர் அப்படின்னு சொல்லி அதுவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற டிராஃபிக்கை என்ன பண்ணிடுமா, ஸ்டாப் பண்ணிடுமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த் செக் பண்ணுறது மூலியமாக தான் அது என்ன பண்ண போகுது, இந்த சர்வர் நெக்ஸ்ட்டு சர்வர்னு அது வந்து டிராஃபிக்கை பிரித்து கொடுக்க போகுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஹெல்த் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிராஃபிக்கை வந்து அது டிஸ்ட்ரிபியூட்டே வந்து பண்ண போகுது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் த டிராஃபிக். ஓகே, ஸோ இப்போ அது என்ன பண்ணிடுச்சு, ஃபஸ்ட்டு 2500 மெம்பர்ஸ்க்கு இந்த இன்ஸ்டாகிராம்
சர்வருக்கு கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2500 மெம்பர்ஸ்க்கு இங்கே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வர 2500 மெம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமுக்கு க்ரியேட் ஆகிருக்க சர்வருக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது 7500 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராமை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் லோட் பேலன்ஸருக்கு தான் வந்து ஒர்க் இருக்குது. 7500 லோடை வந்து ஆக்சஸ் பண்ணிடுச்சு. இதே இப்போது அட் அ டைமில் என்ன பண்ணுறாங்க, 10,000 மெம்பர்ஸ் வந்து வராங்க. ஓகேவா? ஸோ 10,000 மெம்பர்ஸ் வந்து வரும்போது லோட் பேலன்சர் என்ன பண்ணுமா, இதுக்கப்புறம் நான் இந்த ரெக்வஸ்ட்டை இங்கே கொடுத்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட் மறுபடியும் வந்து லோட் பேலன்ஸரை ஹிட் பண்ண லேட் ஆகும். அப்போ மறுபடியும் லோட் பேலன்ஸரை ஹிட் பண்ண லேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி 2500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட வந்து சொல்லும். லோட் பேலன்சர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து லேட் ஆகுது, ஸோ நீ புதுசாக ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணிவிடு அப்படின்னு லோட் பேலன்சர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட சொல்லணும். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணுமா, சேமாக லைக் இன்னொரு சர்வரை க்ரியேட் பண்ணி விட்டுரும். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், இன்னொரு சர்வரை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட வேலை இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஒர்க். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும், எப்போ வந்து அந்த 10,000 ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணுறாங்களோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி சர்வர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போது அதே 10,000 வந்து அகைன் என்ன ஆகும், ரெக்வஸ்ட் வந்து கம்மி ஆகுமா? இப்போ 10,000லேருந்து 5,000 மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும், க்ரியேட் பண்ணதை என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணதை என்ன பண்ணும், அப்படியே வந்து டெலீட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ரன் ஆகாது, எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ண சர்வர்ஸ் வந்து ரன் ஆகாது. எப்பயுமே இருக்குது அந்த 3 சர்வர்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் டிராஃபிக் வந்து பார்ஷியலாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஒர்க். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக் லோட் பேலன்சர். ஸோ செகண்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர். அண்ட் கேட்வே லோட் பேலன்சர். ஓகே, ஸோ இந்த 4 லோட் பேலன்சர் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதில் கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளாசிக் லோட் பேலன்சரை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர்ன்ற சர்வீஸை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணாங்களாம், கிளாசிக் லோட் பேலன்சரை தான் வந்து க்ரியேட் பண்ணாங்களாம். ஓகே, ஸோ இதோட ஓஎஸ்ஐ லேயர், இப்போ ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்றது நெட்வொர்க் லேயர். ஸோ இந்தந்த லேயரில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. லைக் டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தந்த லேயரில் லைக் எண்ட் யூசர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், சிஸ்டம் அட்மின் எந்த லேயரில் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த ஓஎஸ்ஐ லேயரில் வந்து நமக்கு கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஏன் இது டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன போர்ட்டை வந்து அலோவ் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து டிசிபி, யூடிபி அண்ட் ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ். ஸோ இந்த போர்ட்டெல்லாம் இதை அலோவ் பண்ணுறதுனால மட்டும்தான் இது எங்கே ரன் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்ளிகேஷன் லேயரில் ரன் ஆகுது. அப்போ இந்த கிளாசிக் லோட் பேலன்சரை நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்துக்கூடயுமே என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மெக்கானிசம் வந்து 1 ELB, ஸோ 1 எலாஸ்டிக் லோட் பேலன்சர் டு
ஒன் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா லைக் நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் பார்த்துருப்போம் கரெக்டாக. மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும், ஒரு இஎல்பி ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட மட்டும்தான் இன்டெகிரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனில் எப்போ லோடு அதிகமாகுதோ அந்த டைமில் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை ட்ரிகர் பண்ணும் கரெக்டாக. அதுதான் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நமக்கு என்ன ரன் ஆகாது, மைக்ரோ சர்வீசஸ் வந்து ரன் ஆகாதா அங்கே. அதுதான் இங்கே வந்து 1 ELB to 1 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்சர் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட OSI லேயர் வந்து இதோட OSI லேயர் வந்து இது வந்து அப்ளிகேஷன் லேயர்லேயே தான் ரன் ஆகிட்டுருக்கு. OSI லேயர் வந்து இது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் லேயர்லேயே தான் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ப்ரோட்டோகால் என்னவாக இருக்கும் அப்போது, HTTPயும் அண்ட் HTTPSும் வந்து இதோட ப்ரோட்டோகால். ஓகே, அண்ட் இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதோட மெக்கானிசம் வந்து 1 ELB to many microservice. 1 ELB to many microservice இதான் வந்து இதோட மெக்கானிசம். அப்போ 1 ELB to many அப்போது 1 ELB to many மைக்ரோசர்விஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் HDFCன்னு டைப் பண்ணுறேன். HDFC பேங்க்கை நான் வந்து ஹிட் பண்ணுறேன். இப்போ நான் HDFC பேங்க்கோட URL-ஐ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக எங்கே வந்து வருது, பர்சனலுன்ற ஒரு சைட்டுக்கு வருது கரெக்டாக. லைக் HDFCக்குள்ளே பர்சனல் ரன் ஆகிற வெப்பேஜ் எனக்கு வந்து ஹிட் ஆகுது. அதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் NRIக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு NRIக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு வெப்பேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் SMEக்குள்ளே போனோம் அப்படின்னா SMEயை வந்து எனக்கு வேறு ஒரு இதில் வச்சுருக்காங்க. அப்போது எனக்கு பர்சனல் அப்படின்றது 1 ELB, நான் ELBயை ஹிட் பண்ணேன் அப்படின்னா ELB அப்படின்றது HDFC, நான் ELB ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்சனல் வருது. அதுலேருந்து இந்த NRI, SME, ஹோல்சேல், அக்ரி இதெல்லாம் வந்து என்னது, அதோட மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட மெத்தட். இது என்ன மெத்தடில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு மைக்ரோ சர்வீஸும் ஒரு பாத்தில் ரன் ஆகுது. இப்போது நான் HDFC.comனு போட்டோன்னே பர்சனல் வர மாதிரி இப்போ நான் NRI அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பாத்தில் வந்து NRI பேங்கிங்னு வருதா. ஸோ இந்த பேக்ஸ்லாஷ் கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் SMEன்னு போடுறேன். இப்போ நான் இங்கே SME அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கே போகுது, SMEயோட பாத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதே நான் என்ன பண்ணுறேன், ஹோல்சேல்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஹோல்சேல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எங்கே ரீடைரக்ட் ஆகும், ஹோல்சேலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி தான் அக்ரி. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இதோட அப்ளிகேஷன் டைப். இது என்ன அப்ளிகேஷன் டைப்பு, லைக் இது வந்து மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் டைப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்சருக்குள்ளே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இதுவும் வந்து சேமாக தான் நமக்கு வந்து ரன் ஆக போகுது. சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்க போகுது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ இதோட OSI லேயர் எங்கே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதோட ப்ரோட்டோகால் வந்து நமக்கு என்னவாக இருக்க போகுது, இதோட ப்ரோட்டோகால் நமக்கு TCP அண்ட் UDPயில் இருக்க போகுது. ஸோ இதுவும் நமக்கு 1 ELB to many மைக்ரோ சர்வீஸ் தான். ஆனால் இது நமக்கு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் இல்லை, போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங். ஓகே, ஸோ போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது HDFCலேயே வந்து நான் இங்கே ஹோல்சேல்னு கொடுக்குறேன்ல, டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹோல்சேல்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்சேலுக்கு ஒரு போர்ட் நம்பர் வச்சுருப்பாங்க.
அந்த போர்ட் நம்பரை இங்கே வந்து கொடுத்துருவாங்க. லைக் 8080 ஏதோ ஒரு போர்ட் நம்பர். ஓகே, இந்த போர்ட் நம்பர் தான் என்ன பண்ணும், நெட்வொர்க்கில் போய் ஹிட் பண்ண போகுது. இந்த போர்ட் நம்பர் மூலியமாக தான் நெட்வொர்க்கில் நம்ம ஹிட் பண்ண போகிறோம். இப்போ நான் 8080 கொடுத்தேன் அப்படின்னா ஹோல்சேலில் போய் ஹிட் ஆகும். இது எக்ஸாக்டான போர்ட் நம்பர் இல்லை, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே 8090 ஹோல்சேலுக்கு வச்சுருப்பாங்க, 80999 எஸ்எம்இக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து ஒரு போர்ட் நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த போர்ட் நம்பர்ஸை வச்சு ரன் பண்ணுறது தான் வந்து நமக்கு நெட்வொர்க் லோட் பேலன்சர். அப்போ நமக்கு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் ஈஸியா இல்லை போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங் ஈஸியா? ஆப்வியஸாக பாத் பேஸ்ட் ரவுட்டிங் தான் நமக்கு ஈஸி. ஏன்னா நம்ம எவ்வளோ வெப்சைட்டை ரன் பண்ணுவோம், நம்மளால் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, போர்ட் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 5% தான் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சரை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ், டெஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க் லோட் பேலன்சரை ஹிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து 95% ஆஃப் த ரியல் டைமில் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் அது பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கில் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் லைக் கிளாசிக் லோட் பேலன்ஸரும் வந்து ஒரு 5% வந்து லெகசி ஆப்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. கிளியரா? ஸோ இந்த கேட்வே லோட் பேலன்சருன்றது ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சரை லைக் கார்ப்பரேட் டேட்டா சென்டர்ஸ் கூடலாம் வந்து கனெக்ட் பண்ணி லோடை வந்து ஷேர் பண்ணிக்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து AWS ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.